2024ஆம் ஆண்டு என்பது சிந்துவெளி அகழாய்வு நடந்ததனுடைய 100வது ஆண்டு. சிந்து சமவெளி நம்மலாம் படிச்சிருப்போம். சிந்து சமவெளி நாகரிகம், ஹரப்பா மொஹஞ்சதாரோ நாகரிகம் இதெல்லாம் படித்தோமா? தெருக்கள் நீள நீளமாகவும் நேராகவும் அகலமாகவும் வடிகால் வசதியுடனும் பாசன வசதி எல்லாம் படித்தோமா? நம்ம வரலாற்றில் நம்ம படிக்கும்போது அதுக்கு பேர் என்ன? சிந்து சமவெளி நாகரிகம். இந்த வருஷம் சிபிஎஸ்சி புத்தகத்தில், என்சிஆர்டி புத்தகத்தில் ஒரு வரி வருது, சிந்து சரஸ்வதி நாகரிகம்னு வருது. சார், நம்ம வரலாறு புத்தகத்தில், நம்ம மாநில அரசு கொடுத்த புத்தகத்தில், தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் கொடுத்துருக்கிற புத்தகத்தில், உலகம் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஆய்வு நூல்களில் நாம் இதுவரைக்கும் படித்து வந்தது என்னது? சிந்து சமவெளி நாகரிகம். இந்த வருஷம் 2024 ஒன்றிய அரசினுடைய கீழ் இயங்கக்கூடிய என்சிஆர்டி என்று இருக்கக்கூடிய தேசிய பாடநூல் அந்த நிறுவனம் அது வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தில் என்னென்ன இடம் வருதுன்னா, சிந்து சமவெளி நாகரிகம் இல்லை, சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று பெயர் வருகிறது. இந்த சரஸ்வதி நகர் எங்கே ஓடிட்டு இருக்குது? நதி. திடீர்னு எப்படி சரஸ்வதி நதி வந்துச்சுங்க வரலாறுக்குள்ள? அப்படின்னா நீங்கள் கூட திரிவேணி சங்கமம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த திரிவேணி சங்கமம்னா என்ன? கங்கை, யமுனை, சரஸ்வதி. இது சீரியல் சொல்லலை நான், அது முடிஞ்சு போன சீரியல். நான் சொல்கிற இந்த சரஸ்வதி இப்போ லைவில் இருக்கிற சீரியல். இந்த சீரியலில் திடீர்னு சரஸ்வதி எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால், இந்த சரஸ்வதி இந்தியாவுக்குள்ளே எங்கேயும் ஓடலை. அப்போ ஓடாத நதி எப்படி வருது அப்படின்னு கேட்டால், அது எங்கே ஓடுதுன்னு கேட்டால் சிலர் சொல்கிறாங்க அது மானசீகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. மானசீகமாக ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கிறது என்று நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ எல்லோரும் முடிச்சுட்டு சாப்பிட போகிறீங்க வீட்டுக்கு. என்னம்மா இருக்குது வீட்டில்? ஏன்னா வீட்டம்மா தான் பாவம். அந்த ஹோட்டல் மேனேஜர், வீட்டில் ஒரு ஹோட்டல் இருக்குல்ல, அந்த ஹோட்டல் மேனேஜர் அந்த அம்மா தான். அந்த அம்மாட்ட போய் என்னம்மா இருக்குது சாப்பிட அப்படின்னு கேட்போம். கேட்ட உடனே அந்த அம்மா இட்லி இருக்குது, பூரி இருக்குது, ஆட்டுக்கால் பாயா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா இட்லி இருக்குது, பொங்கல் இருக்குது, பூரி இருக்குது, ஆட்டுக்கால் பாயாவை காணமேனா அது மானசீகமாக இருக்கிறதுனா உங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும்? மானசீகமான என்ன? நடைமுறையில் அது இல்லை, யதார்த்தத்தில் இல்லை, ஆனால் இருப்பதாக நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ சரஸ்வதி நதி எங்கே ஓடுது அப்படின்னா மானசீகமாக ஓடுகிறது என்று சொல்கிறார். மானசீகமாக ஓடக்கூடிய அந்த நதியை உண்மையில் ஓடிய ஒரு நதியாக சொல்லி வரலாற்றை திரித்து நம்மகிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிகம் என்பதை சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று பாடப்புத்தகத்திலேயே மோசடியாக அச்சடித்து கொடுக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது நம்ம வேலை என்ன அப்படின்னா, இரண்டில் எது சரி என்று நாம் படிக்க வேண்டும். அப்போ இரண்டில் எது சரி என்று படிப்பதாக இருந்தால் அதற்கான ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1924ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி இந்தியாவினுடைய தொல்லியல் கழகத்தின் தலைவராக அன்றைக்கு இருந்த ஜான் மார்ஷல் என்கிற ஒரு அதிகாரி இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதியில் ஹரப்பா மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழ்ந்தெடுத்து அங்கு ஒரு நிலை பெற்ற மக்கள் வாழ்ந்த ஒரு பகுதி என்று கண்டறிந்திருக்கிறார்கள். அந்த நிலை பெற்று ஒரு இடத்தில் வாழ்ந்த அந்த மக்கள் தொகுதி யார்? சிந்து சமவெளியில் வாழ்ந்த மக்கள் யார் என்று சொன்னால், சிந்து சமவெளியில் வாழ்ந்த மக்கள் திராவிடர்கள் என்ற ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். சிந்து சமவெளி என்பது திராவிட நாகரிகத்தின் அடித்தளம் என்ற கருத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். சுனித்குமார் சட்டர்ஜி என்று ஒரு மிகச்சிறந்த மார்க்சிய ஆய்வாளர், அவர் சொல்லுகிறார், இது சிந்து சமவெளி நாகரிகம் என்பது திராவிடர்களுடைய நாகரிகம். திராவிடர்கள் என்பவர்கள் வேறு யாரும் இல்லை, இன்றைக்கு தென்னாட்டில் வசிக்கக்கூடிய தமிழர்கள் உள்ளிட்டவர்கள் தான் திராவிடர்கள் என்று சொல்லுகிறார். இது இப்படியே வளர்ந்து வருகிற போது டோனி ஜோசப் என்ற ஒரு ஆய்வாளர் வருகிறார். அவர் சொல்லுகிறார், ஆதி இந்தியர்கள் யார் என்ற ஒரு கேள்வி. அவர் எழுதிய புத்தகத்தின் தலைப்பே ஆதி இந்தியர்கள், ஏர்லி இந்தியன்ஸ் என்று. அநேகமாக இந்த புத்தக கண்காட்சியில் கிடைக்கும், நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். ஆதி இந்தியர்கள் யார் என்பதை அவர் ஒரு 60,000 ஆண்டு வரலாற்றை, இந்தியாவினுடைய 60 ஆண்டு கால வரலாற்றை ஒரு கதை போல எழுதியிருக்கிறார்.
இப்போ அந்த புத்தகத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, முதல் நகரவாசிகள் என்று ஒரு தலைப்பு, அதில் உபத்தலைப்பு, அந்த உபத்தலைப்பில் ஹரப்பா நாகரிகத்தைச் சேர்ந்தவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் திராவிடர்கள், தமிழர்கள் என்று அவர் முடிவுக்கு வருகிறார். நம்முடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அவர் வெறும் ஐஏஎஸ் அதிகாரி மட்டுமல்ல, அவர் மிகச்சிறந்த வரலாற்று ஆய்வாளர், சங்க இலக்கியத்தில் ஆழ்ந்த புலமை கொண்டவர். அவர் தன்னுடைய ஆய்வின் வழியாக சொல்லுகிறார், சிந்து சமவெளியிலே கிடைக்கக்கூடிய தொல்லியல் எச்சங்களும் சங்க இலக்கியத்தில் குறிப்பிடக்கூடிய பல அம்சங்களும் இன்றைக்கு கீழடியிலே கிடைக்கக்கூடிய பல தொல்லியல் எச்சங்களும் ஒரே புள்ளியில் இணைகின்றன என்று சொல்லுகிறார். பகதா அன்சுமொழி என்கிற ஒரு ஆய்வாளர் அவர் சொல்லுகிறார், தமிழிலே பல் என்று நாம் சொல்லக்கூடிய ஒரு சொல் மெசபடோமியா நாகரிகம் வரைக்கும், ஈரான் வரைக்கும் பல் என்கிற இதே சொல்லாக எப்படி போனது என்று சொல்லி ஆய்வு செய்து மொழியியல் அடிப்படையிலே இந்த பல் என்ற சொல் உலகம் முழுக்க பரவி இருக்கிறது. இது சிந்து சமவெளியிலிருந்து பரவி இருக்கிறது. இந்த சிந்து சமவெளியில் இருக்கக்கூடிய பல் என்ற சொல் தமிழ் சொல். ஆகவே சிந்து சமவெளியில் வாழ்ந்த மக்கள் திராவிட மக்கள், தமிழர்களுடைய முன்னோர்கள் என்று அவர் நிறுவியிருக்கிறார். இப்போ 1924 ஜான் மார்ஷல் செய்த வேலை என்னவென்றால், அந்த ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, லோத்தல் போன்ற பகுதிகளெல்லாம் அகழ்வாய்வு செய்து இந்தியாவினுடைய நிலப்பரப்பை கண்டறிந்து, நிலப்பரப்பினுடைய ஒரு பகுதியிலே இந்த ஹரப்பர்கள், மொஹஞ்சதாரோ சிந்து சமவெளி பகுதியில் இருந்த இந்த பகுதி மக்கள் திராவிடர்கள் என்று கண்டறிந்து அந்த அகழ்வாய்வை முதன்முறையாக 1924 செப்டம்பர் 20 உலகிற்கு அறிவித்தார். உலகிற்கு சிந்து சமவெளி நாகரிகத்தை அறிவித்த அந்த 1924 செப்டம்பரை நினைவு கூறும் வகையில் 2024 செப்டம்பர் 20 அதனுடைய நூற்றாண்டை தமிழ்நாடு அரசு சிறப்பாக கொண்டாடுவது என்று அறிவித்திருக்கிறது. உண்மையில் நீங்கள் கைத்தட்டி அதை அங்கீகரிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ்நாடு அரசாங்கம் இந்த தமிழ் மக்கள் யாருடைய வம்சாவளியினர், இந்த நாட்டினுடைய ஆதிக்குடிகள் யார், இந்த நாட்டினுடைய தொன்மையான மொழி எது என்கிற உண்மையை கண்டறிந்து சொல்வதற்கு வழிகோலிய ஜான் மார்ஷலை பெருமிதத்தோடு அவருக்காக சிலை வைப்பது என்று அறிவித்திருக்கிறது. அப்போ நாம் இன்னைக்கு உங்கள் அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, தாத்தா பேர் என்னன்னா 2 தலைமுறைக்கு மேல் நமக்கு தெரிவதில்லை. ஆனால் இன்றையிலிருந்து சற்றேறக்குறைய 4500 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே ஹரப்பா மொஹஞ்சதாரோ நாகரிகத்தில் வாழ்ந்த மக்கள் யார், அவர்களுடைய வழித்தோன்றல்கள் யார், அவருடைய மொழி என்ன, அவருடைய பண்பாடு என்ன, பழக்க வழக்கங்கள் என்ன என்று எல்லாவற்றையும் ஆய்வு செய்து நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் இன்றைக்கு வந்திருக்கின்றன. இதெல்லாம் நாம் யார் என்கிற அடையாளத்தை நமக்கே சொல்லி காட்டக்கூடியவை, நம்மை அறிய தரக்கூடியவை. இந்த புத்தகங்களெல்லாம் நீங்கள் படிக்காமல் நாம் இருப்போம் என்கிற பெரிய நம்பிக்கையில்தான் சிந்து சமவெளி நாகரிகம் என்பதை சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று இன்றைக்கு நம்மிடம் மோசடியாக சொல்லுகிறார்கள் சிலர். ஆகவே நாம் ஆய்வு உண்மைகளின் அடிப்படையில் நின்று கொண்டு நாம் உலகத்தை எதிர்கொள்ள வேண்டும். ஆய்வு உண்மைகளின் அடிப்படையில் நின்று கொண்டு வரலாற்றை அணுக வேண்டும், நாம் விஞ்ஞானத்தை அணுக வேண்டும் என்று சொன்னால் புத்தகங்களை படிப்பதை தயவு செய்து உங்கள் வாழ்க்கையின் அன்றாட செயல்களில் ஒன்றாக ஒதுக்குங்கள். இன்றைக்கி இந்த செல்ஃபோன் ஒன்று வந்திருக்குது. இது உலகம் முழுக்க இந்த செல்ஃபோனில் எவ்வளோ நேரம் நம்ம செலவழிக்கிறோன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் முழுக்க சராசரியாக ஒரு நாளைக்கு 3.5 மணி நேரம் இந்தியர்கள் செல்ஃபோனில் செலவழிக்கிறாங்க. பேசுகிறதுக்கு மட்டும் இல்லைங்க, இதில் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, அப்படியே தடவிக்கிட்டே இருக்கிறான், இழுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸ்க்ரோல் என்னன்னா, அன்றாடம் அப்படி உலகத்தில் எந்த மூலையில் நடக்கிறதையும் அடுத்த கணமே அல்லது நிகழக்கூடிய கணமே நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆவலில் இந்த செல்ஃபோனை நவீன காலத்தோடு தன்னை இணைத்துக் கொள்வதற்காக பயன்படுத்துகிறார்கள். இது அவசியமான ஒன்று, தேவையானது. ஆனால் நாம் எவ்வளோ நேரம் செலவழிக்கிறோம் என்றால், உலகம் முழுவதும் சராசரியாக 3.5 மணி நேரம் செலவழிக்கிறார்கள். இந்தியர்களாகிய நாம் 4.25 மணி நேரம் செலவழிக்கிறோம் செல்ஃபோனில். சும்மா இப்படி புரட்டும் போது ஒரு ஃபேஸ்புக்குள்ளே போவாங்க, போனோம்னா அதுக்குள்ளே அப்படியே ரீல்ஸுக்குள்ளே போகும், ரீல்ஸுக்குள்ளே போனால் அது அப்படியே இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும். 1 மணி நேரம் காலி. ஒரு யூடியூபுக்குள்ளே ஒன்று பார்க்கலான்னு போவாங்க, ஒரு முக்கியமான ஒன்றை பார்க்கணுன்னு சொல்லி ஒரு நண்பர் சொல்லியிருப்பார், பார்க்கலான்னு போவாங்க. அதை தவிர மீதியெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வருவாங்க. இது நம்மை ஒரு சுழற்சி வளையத்துக்குள் இழுத்து கொண்டு போய் நம்முடைய நேரத்தை காலி பண்ணக்கூடியதாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு சராசரியாக ஒவ்வொரு இந்தியரும் 4.25 மணி நேரம் இந்த செல்ஃபோனில் செலவழித்து கொண்டிருக்கிறோம் என்றால், ஒரு 10 பக்கம் 20 பக்கம் புத்தகம் படிப்பதற்கு நம்மால் செலவழிக்க முடியுமா, முடியாதா? நீங்கள் வீடு கட்டுறவங்கள போய் பாருங்களேன்,
ஆர்கிடெக்ட் கூட கேளுங்க, பெரிய ஆர்கிடெக்ட், வாஸ்து சாஸ்திரம் எல்லாம் சொல்லுவாங்க. இந்த எதுலையாவது போய் நீங்கள் ஒரு வாஸ்து சாஸ்திரப்படி கட்டுறவர், இல்லை ரொம்ப பெரிய மாடர்ன் பில்டர்னு சொல்கிறவர், யாருக்கிட்டையாவது அவருடைய பிளானில் அவர் கூப்பிட்டு போய் நம்மளை காட்டுவார். இந்த வீட்டில் கிரக பிரவேசம்னு ஒன்று நடக்கும்ல, வீடு கட்டினோடனே நான் கூட கேட்குறது உண்டு, எந்த கிரகத்துலேருந்து எந்த கிரகத்துக்கு போகிறீங்க அப்படின்னு. ஒரு புது வீடு கட்டியிருக்காங்க, அதுக்கு பால் காய்ச்சி போகிறதுங்கிறது ஒரு வழக்கம் இருக்குது. அந்த புது வீட்டில் நம்ம வந்து டபுள் பெட்ரூம், ட்ரிபிள் டாய்லெட், அட்டாச்சு எல்லாம் இருக்கும். சாமி ரூம், கடவுள் எங்கே இருக்கிறாரு கேட்டால் எங்கேயும் இருப்பாருன்றான். அப்புறம் எதுக்கு உங்கள் வீட்டில் பூஜை ரூமு? ஊரில் ஏற்கனவே நூற்றுக்கணக்கான கோயில் இருக்குது, வழிபாட்டு இடம் இருக்குது. அதை நம்மால் நீங்கள் பண்ணுற கூத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக பூஜை ரூமு, அதாவது கடவுளையும் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி மாதிரி மாற்றுறான். அவருக்குன்னு ஒரு லைட்டாக ஒரு கடவுளில் ஒரு பகுதி எடுத்து அவங்க வீட்டில் வச்சுருக்கிறான். சொந்தமாக ஒரு கடவுள், அவருக்கு சொந்தமாக ஒரு பைக் இருக்கிற மாதிரி, சொந்தமாக ஒரு துணிமணி இருக்கிற மாதிரி, சொந்தமாக ஒரு டிவி இருக்கிற மாதிரி அவங்க வீட்டுக்குன்னு தனியாக சாமியில் ஒரு சின்னதாக ஒரு பீஸ் எடுத்து வச்சுருக்கிறான். அப்புறம் சாமிக்கு சாயங்காலம் லைட்டு போடுறான். சாமிக்கு கண்ணு தெரியாதுன்னு இவன் நம்புகிறான். சாமி உலகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்குது, உன்னுடைய அசைவெல்லாம் கண்காணிக்குது. நீ எங்கே போகணும், எங்கே வந்து வரணும், எவ்வளோ நேரத்துக்கு சாப்பிட்ணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி மாத்திரை போடணுமா, சாப்பிட்றதுக்கு பின்னாடி போடணுமா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி எத்தனை எம்ஜி மாத்திரை போடணும், பின்னாடி எத்தனை எம்ஜி மாத்திரை போடணும், இது எல்லாமே உங்கள் கடவுள் தான் தீர்மானிக்குதுன்னு உனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சுட்டு சாமி கண்ணு தெரியலனா என்ன பண்ணுறதுன்னு லைட்டு. அதில் வேறு சாமியை சும்மா சாதாரண லைட்டு போட்டால் சாமி நம்மளை வந்து லேசாக எடுத்துக்குன்னு சொல்லி ஜிகு ஜிகுன்னு மினுன்னு போடுற பலவிதமான லைட்டுகளை போட்டு சாமியே ஏமாத்துற டுபாக்கூர் வேலையெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம வீட்டில் அதுக்கெல்லாம் இடம் இருக்குது. நம்ம அந்த பால் காய்ச்சல் அன்னைக்கு மட்டும் வீட்டுக்கு போயிட்டோம்னா பாருங்களேன், கூட்டிகிட்டு போய் இதை காட்டுறதும் அதை காட்டுறதும். ஜன்னல் சார், இது ஃப்ரெஞ்ச் டைப் ஜன்னல், இது நீங்கள் இந்த மாதிரி வீட்டை பாண்டிச்சேரி தவிர வேறு எங்கேயும் பார்க்க முடியாது சார். அதுக்கப்புறம் நம்ம வீடு தான். காற்று அப்படி ஜன்னலை திறந்தா குளு குளு குளுன்னு காற்று வரும், அப்படியே சன்லைட்டு வரும், மூன் லைட் வரும், எல்லாம் வரும். அறிவு வருமா? அது வர்றதுக்கு ஏதாவது வீட்டில் இடம் இருக்கா? ஒரு புத்தகத்துக்கு ஒரு அலமாரி இருக்கா? நீங்கள் லைப்ரரி மாதிரிலாம் வைக்க வேணாம் சார். என்னை கேட்டால் வைக்கணும், முதல்ல லைப்ரரி வீட்டில் கட்டிவிட்டு அப்புறம் மீதியெல்லாம் ஒரு ஓரஞ்சாரமாக கட்டிக்கன்னு சொல்லுவேன். அது இருந்தால் தானே உங்கள் வீட்டில் போய் நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, வீட்டுக்கு போனால் எடுத்து கொடுக்கறதுக்கு 4 புத்தகம் இருக்குதா அப்படின்னா, ஓ அப்படியா, இந்த இன்னைக்கு வாங்கிட்டு போயிடுறேன், இன்னைக்கு வாங்கிட்டு போயிடுறேன். வாங்கிட்டு போய் எங்கே வைப்பீங்க? அதுக்கான ஏற்பாடே நம்ம பிளானிங்கில் இல்லையே. நம்ம வீட்டில் எல்லாம் இருக்குது, ஆனால் ஒரு அறிவார்ந்த நடவடிக்கை அது இல்லை அப்படின்னா நம்ம கொஞ்சம் தலைகீழாக அல்லது திருப்பி யோசிக்க வேண்டியிருக்கு. நம்முடைய குடும்பங்களில் புத்தகம் வருவதற்கான, புத்தகம் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பை அதனுடைய அடித்தளத்திலிருந்து நாம் உருவாக்க வேண்டியிருக்கிறது. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே புத்தகம் தங்குதடை இல்லாமல் வர வேண்டியிருக்கிறது. அப்படி தங்குதடை இல்லாமல் ஒரு புத்தகம் வந்து வரும்போது தான் எல்லாரும் எடுத்து படிப்பாங்களாம் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் எல்லாரும் படிக்க முடியும். நேரம் கிடைத்தால் படிப்பது என்று இருக்கக்கூடிய மெத்தனத்தை களைந்து படிப்பதற்காக நேரம் ஒதுக்குங்கள். அந்த நேரத்தில் நீங்கள் ஒன்றும் பெரிய விஷயங்களை செய்து முடித்து விட மாட்டீர்கள். படிப்பதை விடவும் ஒரு சிறப்பான வேலை உங்களால் செய்ய முடியும் என்றால் நீங்கள் அதை செய்யுங்கள். நிச்சயமாக நான் நம்புகிறேன், படிப்பதை விட ஒரு சிறந்த வேலையை, அந்த 10 பக்கங்கள் படிப்பதற்கான நேரத்தை நீங்கள் வேறு எதிலும் செய்துவிட முடியாது. ஆகவே படிப்பதை உங்கள் வாழ்க்கையின், அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ளுங்கள். அது உங்களை ஆற்றல் உள்ளவராக மாற்றும். நமக்கு இருக்கக்கூடிய இயற்கையான கண் நம் கண் முன்னால் நடப்பதை மட்டும்தான் காட்டும். புத்தகம் என்பது ஒரு 360 டிகிரியில் நம்மை உலகத்தின் பல பாகங்களுக்கும் அழைத்து செல்லும். ஏன் இந்த பூமிக்கு அப்பால் இருக்கக்கூடிய பால்வெளி மண்டலங்களில் நடப்பதை கூட இன்றைக்கு எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் படிக்கும்போது இந்த பிரபஞ்சம் முழுவதும் என்ன நடக்கிறது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். குறைந்தபட்சம் இலக்கிய ஆர்வம் உள்ள, படிப்பில் ஆர்வம் உள்ள யாரோ ஒருத்தர் ஒரு புத்தகத்தை எடுத்து புரட்டினான்னா அந்த புரட்டக்கூடிய 2 பக்கம் அவருக்கு சில விஷயங்களை உணர்த்தும். அவ்வளோதானே? ஒரு 2 பக்கத்தை படிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன நேரம் ஆயிரும்னு நினைக்கிறீங்க? ஒரு 4 பக்கம் படிக்கிறதுக்கு என்ன நேரம்? யாரை கேட்டாலே ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் உங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை சார், நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள்லாம் எழுத்தாளர், ஆனால் என்ன எனக்கு புரிய மாட்டேதுன்னா, எப்படி சார் இப்படி வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஊருக்கு சுற்றுறீங்க? காலையில் பொறையாறில் இருந்தீங்க, நேற்று சேலத்தில் இருந்தீங்க, இன்றைக்கி நாகப்பட்டினத்தில் இருக்கிறீங்க, நாளைக்கு ஒரு ஊரில், எப்போ சார் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு மட்டும் எங்கே நேரம் இருக்குது அப்படின்னு சும்மா இதெல்லாம் வந்து ஏமாற்றிக்கிறது. நான் என்ன கேட்குறேன், 24 மணி நேரம் தான் எல்லாருக்கும் இருக்குது இல்லையா?
எல்லாருக்கும் 24 மணி நேரம் தானே. இந்த 24 மணி நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பக்கம் படிக்கிறதுக்கு நம்மளால் நேரம் ஒதுக்க முடியாதுன்னு சொன்னால், அப்படி என்ன சார் நம்மளாம் சூரியனுக்கு சுவிட்ச் போடுற வேலை செய்கிறோம்? எனக்கு புரியல. இங்கே இருக்கிறதுல யாரெல்லாம் ஐநா சபையில் புல் வெட்ட போகிறீங்க? அப்படி ஏதாவது முக்கியமான வேலை இருக்காண்ணா? அப்படிலாம் நமக்கு ஒன்றும் கிடையாது. ஒரு 10 பக்கம் நான் சொல்கிறது, நான் எழுதின புத்தகத்தை படிக்கணும்னு சொல்லலை, அல்லது இன்னொரு எழுத்தாளர் எழுதின புத்தகத்தை படிக்கணும்னு சொல்லலை, அல்லது நீங்கள் அறிவியலை படிக்கணும், தத்துவத்தை படிக்கணும், மதத்தை பற்றி படிக்கணும், நீங்கள் இலக்கியத்தை படிக்கணும், சங்க இலக்கியத்தை, இதெல்லாம் நான் சொல்லலை. உங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்குதோ அதில் படிங்கன்றேன். அதில் படிங்க. உங்களுக்கு ஆர்வம் இருக்கக்கூடிய துறையில் நீங்கள் ஒரு அப்டேட்டாக இருக்கணும். உங்களுக்கு ஆர்வம் உள்ள துறையில் சமகாலத்தில் என்ன நடந்திருக்குதோ அந்த மாற்றங்களை நீங்கள் உள்வாங்க வேண்டும். இதுதான். இதுக்கு ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் ஒதுக்க முடியாது என்று சொல்வது என்பது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வது. நீங்கள் ஒரு ஆட்டோ டிரைவர் இருக்கார், அவர் எல்லா நேரமும் சவாரி பண்ணல. அவர் தன்னுடைய ஆட்டோவில் ஒரு மூலையில் 2 புத்தகத்தை சொறி வச்சுருக்கிறாரு. என்னன்னா, சவாரி கிடைக்காதப்போ உட்காந்து அவர் படிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு சலூனில் போனீங்கன்னா வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் காத்திருக்கக்கூடிய நேரத்தில் படிப்பதற்காக அந்த சலூன் கடை தொழிலாளர் அவர் 10 புத்தகத்தை வாங்கி தன்னுடைய சலூன் கடையில் அடுக்கி வச்சிருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நான் வேலையாக இருக்கும்போது என்னை பார்க்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் படிப்பார்கள், என்னுடைய வாடிக்கையாளர்கள் வராத போது நான் உட்கார்ந்து படித்து கொண்டிருப்பேன். இந்த புத்தகங்களுக்கு கடை திறந்திருக்கின்ற நேரம் முழுவதும் வேலை இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஒரு சவரக்கடையில் அந்த புத்தகங்களுக்கு வேலை இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஒரு ஆட்டோ தொழிலாளி அந்த புத்தகத்தை படிப்பதற்கு எனக்கு நேரம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இத்தனைக்கும் அவர் ஒன்றும் கோடிக்கணக்கில் பேங்க்கில் டெபாசிட் பண்ணிவிட்டு பொழுதுபோக்காக ஆட்டோ ஓட்ட வரல. அதுதான் அவருடைய வாழ்வாதாரம். அந்த வாழ்வாதாரத்துக்கு இடையிலும் இந்த உலக நடப்பை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு புத்தகத்தை படிப்பதற்கு அவரால் நேரம் ஒதுக்க முடிகிறது. ஆனால் நம்ம எல்லாருக்குமே நேரம் இருக்குது, ஆனால் படிப்பதற்கு ஒதுக்குவதற்கு நாம் தயாராக இல்லை. இதுதான் விஷயம். இப்போ படிக்கிறதுக்கு நம்மளால் நேரம் ஒதுக்க முடியுமானா கட்டாயமாக ஒதுக்க முடியும். இதையெல்லாம் நான் சொல்கிறது ஏதோ நாங்கள்லாம் புத்தகம் எழுதுகிறோம், தயவு செஞ்சு நீங்கள்லாம் படிங்க, அப்போ தான் எங்களுக்கெல்லாம் பொழப்பு வரும், பூவா வரும், அந்த அடிப்படையில் நான் சொல்லலை. இதெல்லாம் படிக்கிறது மூலமாக உங்களுக்கு என்னென்ன நடக்கும்னு நீங்கள் யோசிங்க. உங்களுக்கு என்னென்ன நடக்கும்? உங்கள் குழந்தை, நீங்கள் உங்களை விட்டுருங்க, நீங்கள் சுட்ட செங்கல், இதுக்கு மேலே உங்களை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் மேலே சிமெண்ட்டு போட்டு காரை போட்டு பூசணும், அவ்வளோதான். நான் எல்லாம் சுட்ட செங்கல் விட்டுருங்க. நம்ம பிள்ளைக்கு நம்ம ஒரு புத்தகத்தை வாங்கி தரோம். நம்ம பிள்ளை புத்தகம் தான் அங்கே உட்காந்துருக்கான், குழந்தைடா நீ, அவங்ககிட்ட ஒரு புத்தகத்தை தரோம். அந்த புத்தகத்தை அவன் அப்படி விரிக்கும் போது அந்த புத்தகம் அவனுக்கு என்னென்ன சொல்லித்தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த புத்தகத்தினுடைய வண்ணங்கள், அந்த புத்தகம் அச்சாக்கப்பட்டிருக்கூடிய விதம், அவன் கண்டு முன்னால் தெரியக்கூடிய ஒவ்வொரு எழுத்து, அவன் படிக்கிற ஒரு சொல்லுக்கு அவன் கேள்விப்பட்டிருந்தால் அந்த சொல்லை அவன் புரிந்து கொள்வான். அவனுக்கு தெரியாத சொல் என்றால் அதை புரிந்து கொள்வதற்கு முயற்சி எடுப்பான். முயற்சி எடுப்பியா இல்லையா? இதில் இருக்கிற ஒரு சொல்லுக்கு எனக்கு அர்த்தம் என்னன்னு தெரியல, அப்பா சொல்லு அப்படின்னு கேட்பான், அம்மா சொல்லுன்னு கேட்பான். அவன் கேட்ட பின்னாடி தான் அந்த சொல்லுக்கு நமக்கும் பொருள் தெரியாது, நமக்கு தெரியும். ஒரு புத்தகத்தை படிக்கிற வரையில் உங்களுக்கு புத்தகத்தை படிக்கும்போது என்ன தெரியும்னா, ஒரு புத்தகத்தை படிக்கும்போது நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய முதல் விஷயம், உங்களுக்கு இதுவரை எதெல்லாம் தெரியாமல் இருக்கிறது என்பது தான் புத்தகத்தில் முதல்ல தெரிகிற விஷயம். புத்தகத்தை படிக்காத வரைக்கும் நம்ம நிம்மதியாக இருக்கலாம். என்னன்னா, நம்மளுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது என்று நாம் இருக்கலாம். ஆனால் புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு என்னெல்லாம் தெரியாதுங்கிற விஷயம் முதல்ல தெரியும். இப்போ என்னெல்லாம் தெரியாதுன்ற விஷயம் தெரிஞ்ச உடனே ஒரு குற்ற உணர்ச்சி வரும். இவ்வளோ நாளாக இதை தெரியாமே நம்ம பீலா விட்டுக்கிட்டு இருந்துருக்குறோம், இதை தப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இவ்வளோ நேரம் ஏறி அடித்து பேசியிருக்கிறோம், நல்ல வேலை நம்ம பேசுனது தப்புன்னு யாராவது மைக்க பிடிங்கி நம்மளை சொல்லித்தாங்கன்னா அவ்வளோ பேர் முன்னாடி நம்ம மானமே போயிருக்கோம் அப்படின்னு நமக்கு முதல்ல தெரியும். அப்போது நமக்கு ஒரு புத்தகத்தை புரட்டும் போது முதல்ல தெரியக்கூடியது நமக்கு என்ன தெரியலங்கிறது. அதிலிருந்து ஆரம்பித்தோம்னா நாம் அடுத்தடுத்து கற்றுக்கொள்வதற்கு பல விஷயங்கள் இருக்கிறது. குறிப்பாக குழந்தைகள் ஒரு புத்தகத்தை படிக்கிற போது அவன் தனிமையாக புத்தகத்தோடு உரையாடுகிறார். ஒரு சினிமாவை எல்லாரும் சேர்ந்து பார்க்குறோம், அது அந்த மீடியத்தினுடைய தன்மை. அதை கூட இன்றைக்கி என்ன பண்ணிட்டான், எல்லாரும் சேர்ந்து பார்த்தா தான் சினிமா, அதுக்காக தான் சினிமா கொட்டாய் தேட்டர் எல்லாமே. அதை கூட இன்றைக்கி என்ன பண்ணிட்டான், ஓடிடின்னு ஒன்று கொண்டு வந்து தனியாக பாருன்னு வச்சுட்டான். நம்ம
தனித்தனியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ மொபைலில் நம்மளை தனியாக சுருக்கி விட்டார்கள், இசையை தனியாக சுருக்கி விட்டார்கள். காரில் ஒரு ஹெட்ஃபோனை மாட்டிட்டு தனியாக கேட்டுக்கோ என்று மாற்றி விட்டார்கள். நவீன தொழில்நுட்பம் வளர வளர தனி மனிதர் தன்னளவில் சுருக்கிக்கிட்டே இருக்கிறாரு. இது ஒரு பக்கம் நடக்குது. ஆனால் ஒரு குழந்தை ஒரு புத்தகத்தை பார்க்கிற போது அதற்கு புதிய புதிய சொற்கள் கிடைக்கின்றன. புதிய புதிய சொற்கள் கிடைக்கிற போது சொற்களுக்கான அர்த்தத்தை குழந்தை கற்பனை செய்கிறது அல்லது தேடி போகிறது. அப்போது குழந்தையினுடைய கருத்துலகம் விரிவடைகிறது. அந்த விரிவடையக்கூடிய கருத்துலகத்தை வைத்துக்கொண்டு அந்த குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய புதிய சொற்களை வைத்துக்கொண்டு அவன் தன்னை சக மனிதர்களோடு எளிதில் உரையாடுவதற்கான வலு அடைந்து விட்டதாக நினைத்துக் கொள்கிறான். அப்போ ஒரு குழந்தையை ஆற்றல் படுத்துவது என்பது, உங்கள் குழந்தையை புத்திசாலி குழந்தையாக மாற்றுவது என்பது, உங்கள் குழந்தையை அறிவார்ந்த குழந்தையாக மாற்றுவது என்பது, யாரோடும் தன்னுடைய கருத்தை தயக்கமில்லாமல் நினைத்ததை நினைத்த வேகத்தில் நினைத்த வடிவத்தில் வெளிப்படுத்துவதற்குரிய ஆற்றல் உள்ளதாக ஒரு குழந்தையை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை உங்கள் குழந்தை கையில் ஒரு புத்தகத்தை வாங்கி தர்றது. அது காமிக்ஸ் புத்தகமாக இருக்கலாம், கார்ட்டூன் புத்தகமாக இருக்கலாம், கதை புத்தகமாக இருக்கலாம், ஓவிய புத்தகமாக எது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ஒரு புத்தகத்தை வாங்கி தரும்போது நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பிடித்த தின்பண்டத்தை விட, நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு நகையை விட, நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய துணிமணியை விட மிக உயர்வான ஒரு மூலதனத்தை நீங்கள் செய்கிறீர்கள். அது ஒரு குழந்தைக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகம். ஆனால் இன்றைக்கு நாம் அவ்வாறான யோசித்து செய்வதற்கு பதிலாக ஒரு குழந்தை சாப்பிட வைக்கிறதுக்கு, ஒரு குழந்தைய அழுவாச்சி நிப்பாட்டுறதுக்கு கூட நம்ம என்ன செய்கிறோம், ஒரு செல்ஃபோனை கையில் கொடுத்துட்டு ஒளியிட்டு சனின்னு சொல்லி நம்ம வேலையை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிரச்சனையினால தான் நம்மகிட்ட இன்றைக்கி புத்தக கண்காட்சி என்று நடத்தி நாம் புத்தகங்களை அருகருகாக கொண்டு வந்து சேர்த்தாலும் கூட, புத்தகங்களை விற்பனை ஆனாலும் கூட, கோடிக்கணக்கில் ஒவ்வொரு மாவட்ட புத்தக கண்காட்சியிலும் புத்தகங்கள் விற்றாலும் கூட, ஒரு அறிவார்ந்த சமூகமாக நாம் மாறுவதில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் என்னவென்றால், புத்தகங்களை நாம் எவ்வாறு உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், அவற்றை எவ்வாறு கணக்கில் எடுத்துக்கொண்டு படிக்க வேண்டும் என்பதெல்லாம் தான் இன்றைக்கி நம் முன்னால் வந்திருக்கக்கூடிய பிரச்சனை. இதையெல்லாம் நீங்கள் தொகுத்து பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நான் இந்த நேரத்திலே சொல்ல வேண்டும் என்று நான் வந்தது. இதிலே நான் சொன்ன அந்த 15,84,00,000 புத்தகம், அல்லது உலகம் முழுவதும் ஆண்டுதோறும் வெளியாகக்கூடிய 22 லட்சம் புத்தகம், அல்லது இந்தியாவில் வெளியாகக்கூடிய புத்தகங்கள், தமிழ்நாட்டில் வெளியாகக்கூடிய இந்த புத்தகங்களில் நீங்கள் எதை தேர்ந்து படிக்க வேண்டும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் என்றால், இந்த இவ்வளவு புத்தகங்களையும் எல்லோரும் படித்துவிட முடியுமா என்றால் படித்துவிட முடியாது. படிக்க வேண்டுமா என்றால் படிக்க வேண்டியதும் இல்லை. படிக்க வேண்டியதும் இல்லை. என்னால் படிக்க முடியுமா, உங்களால் படிக்க முடியுமா? லீவ் போட்டு படித்தா கூட படிக்க முடியாதுல்ல, அவ்வளோ புத்தகத்தையும். அவ்வளோ புத்தகங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அப்போ எதை நாம் படிப்பது என்று சொன்னால், நாம் எதை படிப்பது என்று ஒரு அளவுகோல் வைத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த அளவுகோல் எது என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னால், நான் இந்த இயற்கையின் ஒரு அங்கம் என்று என்னை உணர்த்தக்கூடிய புத்தகங்கள், இந்த இயற்கையின் விதிகளை புரிந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு உதவக்கூடிய புத்தகங்கள், என்னுடைய சக மனிதனை மனிதனாக மதிக்க எனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய புத்தகங்கள், சாதி ரீதியாக, மத ரீதியாக, பாலின ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக பல்வேறு பாகுபாடுகளோடு இருக்கக்கூடிய சமூகத்தில் இதையெல்லாம் பாகுபாடுகளாக பலர் வளர்த்தெடுக்க நினைக்கக்கூடிய நேரத்தில் இதையெல்லாம் தனித்துவங்கள் என்று புரிந்து கொண்டு, இந்த தனித்துவங்களோடு இருக்கக்கூடிய மக்களை அவர்கள் எவ்வாறு இருக்கிறார்களோ அவ்வாறே புரிந்து கொண்டு, அவர்களை என்னுடைய சகோதரர்களாக, என்னுடைய சக மனிதர்களாக, எனக்கு சமமானவர்களாக நான் அவர்களை ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து கொண்டு இசைந்து வாழக்கூடிய ஒரு சமூகமாக என்னை பொருத்தி கொள்ளக்கூடிய விஷயத்தை எந்த புத்தகம் சொல்லித் தருகிறதோ அந்த புத்தகத்தை நான் தேர்ந்து படிக்க வேண்டியிருக்கிறது. அவ்வாறான அறிவாற்றல் கொண்டவர்களாக நீங்கள் புத்தகத்தை படிக்கிற போது மன அழுத்தம் கூட உங்களுக்கு குறையும் என்று ஆய்வுகள் சொல்லுகிறது. மன அழுத்தம் குறைந்தால் நீங்கள் என்ன சொல்கிறது, ஆரோக்கியமாக வாழக்கூடிய காலம் அதிகரிக்கும் என்றும் கூட ஆய்வுகள் எல்லாம் சொல்லுகிறது. நான் நினைக்கிறேன் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கணும் சேர்ந்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் நான் சீக்கிரம் மண்டையை போடக்கூடாதுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது. அதுக்காக நான் படிக்கிறேன். உங்களுக்கும் அந்த ஆசை இருந்தால் கொஞ்சம் படிங்க. நன்றி. அருமை அருமை.